இந்த ஜெனரேஷன்ல தான் 35 வயசுல நிறைய பேர் வீடு வாங்குறாங்க. தெக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஐயோ, காதல் வந்து நிலையாமையோடு இருக்கிறது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பேச ஆரம்பிச்சு ஒரு 7 டேஸ்லயே வீட்டுல தெரிஞ்சிருச்சு. அப்பவே என்ன அடிச்சு என்ன வந்து மொபைல் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு, யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? மொபைலே கிடையாது, அம்மா மொபைல் தான் யூஸ் பண்ணேன். அப்படியே மாட்டிக்கிட்டு புடுங்கி வச்சுட்டாங்க. எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, அவன் வந்து சும்மா டைம் பாஸ்க்கு தான் பண்ணிருக்காங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அப்போ வந்து உனக்கு என்ன வயசாயிருச்சு, இந்த வயசுல உனக்கு எதுக்குல அப்படிங்கிற மாதிரி வீட்டுல பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. இவங்க ரிலேஷன் வேற, அதனால வந்து சுத்தமா வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. பயங்கரமா அடி வாங்கினேன். அந்த ரூம்பு வந்து சுத்தமா இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, இல்லை நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? அதான் செல்ல பிள்ளை அந்த மாதிரி. அப்படி இருக்கச்சுல நீ எப்படி அவங்க கூட போய் வாழ்வ? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியல. நீ இருந்துக்கவே மாட்ட, இப்படிதான் உனக்கு இருக்கும், இதுதான் உன் லைஃப், நீ ஏன் இமேஜின் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாலும் சரி, அந்த லைஃப் வந்து எனக்கு பரவாயில்லைன்னு தோணுச்சு. எப்படி இருந்தாலும் அவங்க கூட இருப்பேன்ல, எனக்கு அது போதும். எனக்கு பண்ணிட்டு இருந்த போது மிஷின்ல அடிபட்டு கை கட் ஆயிடுச்சு. ரைட் ஹேண்ட் ட்ரை பண்றேன் மேடம், ட்ரை பண்றேன். அது வரைக்கும் நண்பர்களா தான் இருந்தீங்க இல்லையா? அது வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். கை போயிடுச்சு, சோலி முடிச்சு. ஆனா அதுக்கப்புறம் எப்படி நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்க? எல்லாவும் பார்த்துப்பா. அது வந்து அவங்களுக்கு ஒரு தெரியல, எனக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். நம்ம லைஃப் லாங் கூட சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. அது ஒரு அன்பாவும் இருக்கலாம், அதுதான் கடைசியா லவ்வா மாறி. வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை ஆகிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, மொபைல் ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. இவங்க கூட நான் பேசவே இல்லை. அவங்க எங்க இருக்காங்க, உடம்புல கட்டு போட முடியாது, என்ன பண்றாங்க எதுவும் தெரியாது. எங்க வீட்டில் என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியல. எனக்கு என்னன்னா, ஓகே பேசிட்டு இருக்கும் போதை விட பேசாத போது தான் எனக்கு அவங்க மேல இன்னும் வந்து பைத்தியமாடா நீங்க, மெண்டலா, லைக் அவங்க இல்லைன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி அளவுக்கு எனக்கு உங்க மேல லவ் அதிகமாயிடுச்சு. எப்படி இந்த 4 வருஷத்தை ஓட்டுனீங்க? பண்ணும்போதே அவங்க என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மந்த்ஸ்க்கு அப்புறம் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. பட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, என்னைய வச்சு ஒண்ணு காமெடிக்கு முடியுங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கினா நான் ஒன்னதான் பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா வேற யாரும் அண்டை இருக்க சுத்த போயிட்டு அமைதியா இருக்கும். ஆனா மொத்த நைட் இருந்திருக்கீங்க. ஆமா, நாங்கள் ஒரு 10 years லவ் பண்ணோம் சார். பாஸ்டா கேன வீட்டில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. காத்திருப்போம், அது வரைக்கும் காத்திருக்கேன்றாங்க. 2009 வந்து சேம் ஏஜ் சார். அதுக்கு முன்னாடில இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். 2000 எல்லாம் டெக்னாலஜி. அப்ப என்ன சொல்றாங்க வந்து, எங்க வீட்டுல இது மாதிரி பாத்துட்டாங்க அப்படின்னு உடனே என்ன, தப்பே இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், என்ன சொன்னேன் நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடினியே. இப்ப நான் 2009 நோட்டிபிகேஷன்ல போலீஸ் அப்ளை பண்ணி போலீஸுக்கு போட்டுறேன். அது கொஞ்சம் பழைய டயலாக் தான் இருந்தாலும் சொல்றேன். டிகிரியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இவ தான் நம்ம லைஃப், கண்டிப்பா இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால இவங்க ஒரு வேலைக்கு போனாதான். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்ட். உங்களுக்கு கபடி எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் சார், இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்கேன் சார். அப்புறம் எப்படி நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா அந்த கபடியை விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணீங்க? அந்த லெவலில் இவங்களையும் பிடிச்சிருந்தது. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க அப்படின்னு சொல்லி குடிக்கிறோம். ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு நடு ரோட்ல எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்லலாம் விழுந்து கிடந்தோம் 2 பேருமே. அவ்வளோ வல்னரபிளா வந்து நான் போனதே கிடையாது என் லைஃப்ல. அவ்வளோ வல்னரபிளா வந்து நைட்டு சங்கீதா தங்கூதர வயசுல ரொம்ப கூனி குறுக்கி தான் நான் நின்றுட்டு இருந்தேன் சார் அன்னைக்கு. ஏன்னா ரொம்ப அசிங்கப்பட்ட இவருதான் மானஸ்தன். வணக்கம் மானஸ்தனா வந்து நின்னாங்களே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு?
அந்த அளவுக்கு நானும் இறங்கி போக மாட்டேன். நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க போட்டுட்டு எதுக்கு வந்தீங்கன்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி அவ்வளோ திட்டினேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான. அப்பயும் 2 நாள் கூட இருந்தாரு. கிளம்பும்போது நீ என்ன திட்டினாலும் உன் கூட தான் நான் இருப்பேன், ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை நீ டிப்ரெஷன்லேருந்து வெளியே வா அப்படின்னு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தார் சார். அப்போ தான் இவர் எனக்கானவர்னு. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. 2 பேரும் இப்போ அவரை வந்து காலேஜ் படிக்க வேற ஊர் போயிட்டாரு சார். அப்போதான் ராத்திரில தூக்கமே வரல மச்சான். மதியானமே தூங்கிட்டியா? எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ நாள் எல்லாம் நடந்ததெல்லாம் அவர்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். அந்த கேப் வந்து அந்த போலீஸா போடு வச்சிருந்தது. கண்டிப்பா இவங்களோட தான். ஏன்னா நாங்க லவ் பண்ணும்போது 10 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 18 டைம்ஸ் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ் ஏதோ சேது மாட்டிக்கிறோம். ஒரு தடவை மாட்டும் போதும் அவங்க வீட்டில் ரொம்ப போட்டு அடிப்பாங்க. அன்னைக்கு நைட்டே என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் எங்கள் வீட்டில் ப்ராமிஸ் பண்ண மட்டும் பேசுகிறேன். ஆனால் ஒன் டைம் வந்து ரொம்ப சிவியராக போயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை ஆகி இவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து அஃபெக்டடாக இருந்தாங்க. 2 நாள் பேசவே இல்லை. அந்த டைம் நான் நினச்சிட்டு அவங்க பேசவே மாட்டாங்க போல. இப்போ வீட்டில் வந்து பிரெயின் வாஷ் பண்ணாலே கொஞ்சம் ஷேக் ஆகிடுவாங்க. வீட்டில் போட்டு அடிலாம் அடிச்சிருக்கேன். அதுவும் எவ்வளோ தடவை அது மாதிரிலாம் அடி வாங்கியிருப்பீங்க? எனக்கு பர்த்டேக்கு முன்னாடி நான் வாங்கிடுவேன் சார். ஏன்னா பர்த்டே அப்போ அடங்கம்மால இப்படி பேசுவேன்னு எங்கள் வீட்டில் தெரியும். எவ்வளோ முறை இது மாதிரி அடி வாங்கி சிரமப்பட்டு? 18 டைம்ஸ். 18 டைம்ஸ் சார் ப்ராமிஸ்லாம் வாங்குவாங்க சார். நான் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு பண்ணிட்டு கில்ட்டியாக இருக்கும். எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏற. DJ